ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சாட்டர்டே நம்ம லைவ் பண்ணியிருந்தோம் ப்ரீ சாட் ப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸு. ஸோ அதில் சூப்பர் சாட் பணம் கட்டி சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதலாவதாக அதில் ஒருத்தர் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் கேட்கல, வித்யா கோபாலன் அப்படிங்கிறவர் கேட்கல. அதே மாதிரி அதுக்கு முந்தின வாரம் 21ஆம் தேதி லைவ் பண்ணியிருந்தோம் சாட்டர்டே சண்டே. அதில் ஆனந்த கண்ணன் ஒருத்தர் அதே மாதிரி தான் 100 rupees கட்டிட்டு கேள்வி கேட்கல. ஸோ இவங்க நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ அதனால தான் சரி. இப்போ நம்ம முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரத்னவேல் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 13/11/82 9:30 AM பாண்டிச்சேரி. லாஸ்ட் ஜாப் ஆன் 15th April. when will get job again? அவ்வளோதான் கேள்வி. ஜாபை இழந்துட்டேன், எப்போ நான் எனக்கு ஜாப் கிடைக்கும்? இதுதான் கேள்வி, இவரோட கேள்வி. ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா 13/11/82 எஸ் 13/11/82 9:30 AM பாண்டிச்சேரி. புதுச்சேரி. ஓகேவா? ஸோ ஜாதகம் பார்க்கலாம். ரத்னவேல், உங்களுடைய ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க சார். எஸ், இதான் சார் உங்களுடைய ஜாதகம். ஜாதகம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம், கன்னி ராசி, நட்சத்திரம் சித்திரை 2ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை சனி தசையில சனி புத்தி முடிஞ்சிருச்சு ஜூன் மாசத்தோட. இப்போ புதன் புத்தி போயிட்டு இருக்குது. இந்த புதன் உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னா புதன் 22, சனி 4, குரு 27, சூரியன் 26, சுக்கிரன் 29. எஸ், வாய்ப்பு இருக்குங்க. உங்க ஜாதகத்தில் புதன் சனி தசையில புதன் புத்தி போயிட்டு இருக்குது. இந்த புத்தி கண்டிப்பாக புதன் புத்தி வேலை வாய்ப்பை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் சனி தசையில் சனி புத்தியில ஏன் வேலை வாய்ப்பு போனிச்சு, போன ஏப்ரல்ல போனிச்சுங்கிறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நடந்துட்டு இருக்கிற சனி தசை சனி புத்தி எப்பயிலேருந்து 2021 போயிட்டு இருக்கு. இந்த ஏப்ரல்ல தான் போனிச்சு. இந்த ஏப்ரல்ல தான் வேலை வாய்ப்பு போயிருக்குங்கிறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. சனி, சூரியன், குரு, ஓகேவா, சுக்கிரன். சனி மட்டும் 4 டிகிரி. எஸ், கரெக்ட். சனி 4, வேற என்ன, குரு, சுக்கிரன். சனி மட்டும் தனிச்சு நிக்குது. சரிங்களா? அது ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸ்தங்கமாக இருந்தாலும் வேலையில ஒர்க் ப்ரெஷர் கொடுத்துருக்கும், அவ்வளவுதான். இங்க விலகல் அதிகமாகவே இருக்கு, தப்பு கிடையாது. புதன் புத்தி போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக வேலை, நல்ல வேலையிலே உட்காந்துருப்பீங்க, கவலைப்படாதீங்க. புதன் உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? குருவினுடைய நட்சத்திரத்துல அமர்ந்து நிக்குதுங்க. ஸோ அதனால குரு உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்தின் லக்னாதிபதி வேற. ஸோ அதனால உங்களுக்கு 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. எப்பப்பெல்லாம் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும்னா 6ஆம் பாவகதி தொடர்பு இருக்கணும், 2ஆம் பாவகதி தொடர்பு இருக்கணும், குருவினுடைய தொடர்பு இருக்கணும். இப்பெல்லாம் வேலை உண்டு. ஏன் இதெல்லாம் உண்டு? வேலைக்கு போனா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு மரியாதை கிடைக்குமா? அது எக்ஸ்ட்ரா போனஸ். கண்டிப்பாக வேலைக்கு போனா எதுக்கு போறோம்? காசு சம்பாதிக்க போறோம். அப்ப காசு எப்பப்பெல்லாம் கிடைக்குமோ அப்ப அந்த காலகட்டம்லாம் நமக்கு ஏதோ ஒண்ணு நமக்கு பாசிட்டிவா நடக்க போகுது. வேலை சரி, இப்போ பணம் வருவதற்கான வேலை செயல்கள் நம்மளை சுத்தி ஏதோ நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப புதன் புத்தி போயிட்டு இருக்குது. புதன் குருவினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து நிக்குதுங்க. ஸோ அதனால அமைப்பு பலமா நிக்குது. இது எப்போ பலம் அதிகமாகும்? நெக்ஸ்ட் இயர்ல நல்லாவே இருக்குது. இப்ப நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா கூட ஓகே. ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா இன்னைய டைம் நீங்க தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த டெசிக்னேஷன் சரியா சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்காது. 10ஆம் இடம் அடி வாங்கி நிக்குது. கன்னி ராசியில இன்னைய காலகட்டம் சரியில்லை. அப்ப புதன் புத்தி 10ஆம் இடத்தின் அதிபதி. நீங்க உயர் பதவி ரிலேட்டடான ஜாப் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட டெசிக்னேஷன் நான் முன்னாடி வேலை செஞ்சதோட ரொம்ப கம்மியா கேட்கறான், அதனால போக மாட்டேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா கிடைக்காது. அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டீங்கன்னா உடனே வாய்ப்பு உண்டு. அது எப்ப கிடைக்கும்? நல்லா அது மாதிரியான வாழ்க்கை அடுத்த வருடம் அந்த அமைப்பை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது ஏப்ரல் மேக்கு அப்புறம் அந்த அமைப்பு பலமாவே கிடைக்கும். ஸோ அதனால இப்ப நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் கன்ஃபார்மா உங்களுக்கு உயர் பதவி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்களா?
ஸோ அதனால வேலை வாய்ப்பு அப்படிங்கிற அமைப்பு இப்ப இருக்குது. ஆனா டெசிக்னேஷனோ சேலரியோ நீ நினைச்ச மாதிரியான இது கிடைக்காது. சரியா? ரைட், நன்றி சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திங்க் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து குகன் 4-1 ஏற்கனவே வந்திருக்காரா குகன்கிறவரு? ஏற்கனவே வந்த மாதிரியே இல்ல. சரி, எனிவே பார்க்கலாம். குகன் 4-1-83 4-1-83 ஒரு நிமிடம் அப்படியே இருங்க. நாலு 1-83 6:36 AM 6:36 AM பொள்ளாச்சியா? பொள்ளாச்சி. எஸ், பொள்ளாச்சி. என்ன கேள்வி சார்? வெளிநாட்டில் ராகு தசை, இனிவரும் கடைசி திசைகள் மன நிம்மதி, பொருளாதாரம் நன்மை தருமா? தனித்து 12 மறைந்த குரு நன்மையா? இதான் 2 கேள்வி இவருடைய கேள்வி. ராகு திசை இப்ப என்ன பார்ப்போம். லக்னம் என்ன? தனுசு லக்னம். தனுசு லக்னம் சிம்ம ராசி வருதா ஜாதகம் பாருங்க. தனுசு லக்னம் சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகு திசை. 2029 தான் ராகு திசை முடியுது. இப்ப சுக்கர புத்தி போயிட்டு இருக்கு. ராகு தசை சுக்கர புத்தி. இந்த ஜாதகத்திற்கு தனுசு லக்னத்திற்கு சுக்கரன் நன்மை தர மாட்டார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல வேலையா சுக்கரன் சனியோடு பரிவர்த்தனையாகி 11ஆம் இடத்தோடு நிக்குது. சுக்கர புத்தி நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் இயர் சூப்பரா இருக்கும். வேலையில இருந்தீங்கன்னா வேலையில முன்னேற்றத்தை கொடுக்கும், உயர் பதவியை கொடுக்கும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் இதே சுக்கர புத்தி தான் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். அடுத்ததாக வரக்கூடிய சூரிய புத்தி. சூரியன் கேதுவோட இணைஞ்சு பரிவர்த்தனை எதுவும் இல்லை. சூரியன் 19, கேது 10, 9 டிகிரி விலகல். ரைட். சந்திரன் தேய்பிரை. என்ன நட்சத்திரம் பாருங்க? இல்ல, சரி, பூரம் நட்சத்திரம். இந்த ஒரு பாயிண்ட் தான் சார். சூரிய புத்தி ஓரளவுக்கு தான் பெருசா நன்மை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா நிக்குது. லக்னத்துல இருந்தாலும் கேதுவோட மிக நெருக்கத்துல நிக்குதுங்க. இது கொஞ்சம் தடுமாறி தான் போகும். சூரிய புத்தி, சந்திர புத்தி ஓரளவுக்கு ஓகே. செவ்வாய் புத்தி பெட்டராகவே இருக்கும், பயப்பட வேண்டாம். செவ்வாய் புத்தி நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய குரு தசை 12ஆம் இடத்துல இருந்தாலும் 4ஆம் இடத்தோடு தொடர்பு. ஓகேவா? 12ஆம் இடம் நீண்ட வெளிநாடு அப்படிங்கிற அமைப்பை காட்டுது. அந்த வீட்டின் அதிபதி செவ்வாயும் உச்சமா நிற்கிறாரு. ஸோ குரு உங்களுக்கு சனியினுடைய நட்சத்திரம். ஸோ இப்போ வேலை நிமித்தமாக, பொருளாதார நிமித்தமாக நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். ஏன்? 2ஆம் பாகவதி 11ஆம் இடத்தோடு சம்பந்தம், 2ஆம் பாகவதி 12ஆம் இடத்தோடு சம்பந்தம், 2ஆம் பாகவதி 6ஆம் இடத்தோட சம்பந்தம், 2ஆம் பாகவதி 10ஆம் இடத்தோட சம்பந்தம். இது என்ன சொல்லுது சார்? வேலையில நல்ல முன்னேற்றம், உயர் பதவி, நல்லா சம்பாதிக்க போறீங்க, நல்ல சொத்து பத்து சேர்க்க போறீங்க. இதை தான் சொல்லுது அந்த குரு தசை. ஓகேவா? ஸோ குரு 12ஆம் இடத்துல இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். குரு 12ஆம் இடத்துல திக்பலத்துக்கு மிக அருகில் நட்பு வீட்டில் நிக்குது. அவர் நின்ற வீட்டில் செவ்வாய் உச்சம். ஸோ இவ்வளவு பாயிண்ட் நிற்கும் போது கண்டிப்பாக கெடுதல் கிடையாது. குரு தசை நல்லா இருக்கும். சரிங்களா? ரைட், நன்றி. அடுத்ததாக செலியன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. 3/11/75, டைம் 10:55 AM, பிளேஸ் பெரியகுளம். கொஸ்டின்: ஜாப் அண்ட் பினான்சியல் டெபிட், கடன் இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறீங்க. செலியன் 3/11/75, 3/11/75, 10:55 AM. இந்த ஒரு சார் பெரிய குளம். பெரிய குளம் இந்த இருக்கு. ரைட். ஸோ பார்க்கலாம் சார். செலியன் சார்
ஜாப் ஃபினான்ஷியல் எப்ப சரியாகும், இதுதான் கேள்வி சார். ஸோ வெறும் தனுசு லக்னம் துலாம் ராசி. தனுசு லக்னம் பாருங்க, தனுசு லக்னம் துலாம் ராசி நட்சத்திரம் இவருக்கு சுவாதி 2ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் தசை தான் போயிட்டு இருக்குது. புதன் தசையில கேது புத்தி போயிட்டு இருக்குது செப்டம்பர் வரைக்கும். அடுத்தது சுக்கிர புத்தி. ஸோ புதன் தசை கேது புத்தி. கேது செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டோட தொடர்பு. 5ஆம் பாவகாதிபதி 7ஆம் இடத்துல நிக்குதுங்க. இவ்வளவுதான் விஷயம். ஸோ கேது புத்தி முடியட்டும். செப்டம்பருக்கு அப்புறம் சுக்கிர புத்தி. சுக்கிரன் உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் பாவகாதிபதி 6ஆம் இடம் தொடர்பு வந்துருச்சா. ஸோ அதனால நல்ல வேலை கிடைச்சாகணும். பரிவர்த்தனையில் ஆட்சி ஆகிறார், பயப்பட வேண்டாம். 28 சுக்கிரன் 1 டிகிரி, பயப்பட வேண்டாம், நல்லா இருக்கு. குரு பார்வையில சுக்கிரன் உட்கார்ந்து இருக்குது. அடுத்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருக்கு. இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் சூப்பரா இருக்கு சார். உங்களுக்கு நல்ல போஸ்டிங் இப்ப கிடைச்சா, இப்ப ஏற்கனவே ஒருத்தருக்கு சொன்னதுதான், ஜாப் கிடைச்சுன்னா ஏறிக்கிங்க. அடுத்த வருஷம் பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவான முன்னேற்றம், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஸோ இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்ன தசை, புதன் தசை. புதன் தசை என்ன செய்யும், பொதுவா புதன் 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு, குருவினுடைய தொடர்பு இருக்கு, 2ஆம் பாவ தொடர்பு இருக்குது. இந்த இடத்துல 2ஆம் பாவகாதிபதி 8ஆம் இடத்தோட பணப்புழக்கம்லாம் வந்துரு சார், பயப்படாதீங்க சார். ஓகேங்களா. இங்க லக்னாதிபதி பலமா தான் நிற்கிறார். 4ஆம் இடத்தில் வக்ரமாகி இருந்தாலும் பலம் தான், பயப்பட வேண்டாம். இந்த இடத்தில் புதன், சூரியன், சந்திரன், அப்படி ராகுக்கு பக்கத்துல புதன் நிற்கிறார். இதுதான் பிரச்சனைங்க, வேற ஒண்ணும் இல்ல. என்னதான் இருந்தாலும் பரிவர்த்தனை இங்க வேலை செய்யும். புதன் உச்சம்தான், பயப்படாதீங்க. புதனுடைய வீட்டில் 5ஆம் பாவ செவ்வாய், குருவினுடைய தொடர்பு. எப்பப்பெல்லாம் காசு கிடைக்கும், 2ஆம் பாவ தொடர்பு, குருவினுடைய தொடர்பு, இதெல்லாம் இருந்தா காசு கிடைக்கும். ஓகேவா. இப்ப நடந்துட்டு இருக்கிறது புதன் தசை. புதனுடைய வீட்டுலதான் லாபாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். குருவினுடைய தொடர்பு நிக்குது. சரியா. 2ஆம் பாவ இது பார்வையும் நிக்குது. ஸோ கன்ஃபார்மா பணப்புழக்கம் வந்துடும், கடன் குறைஞ்சிரும். சரிங்களா, பயப்பட வேண்டாம். சரிங்களா. ஸோ வேலை இந்த வருடம் கண்டிப்பாக உண்டு. ஆனா எப்படி கிடைக்குமானா நாட் சாட்டிஸ்பாக்சன்ங்கிற கேட்டகரியில தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதனால புதன் தசை சுக்கிர புத்தி போயிட்டு இருக்குங்க. அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் ஜாப் கிடைக்கும். ஆனா பிடிச்ச மாதிரியா பிடிச்ச மாதிரி இல்ல அப்படிங்கறதான் என்னுடைய ஆன்சர். கிடைச்சிச்சுன்னா ஏறிக்கிங்க. நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மா நல்லா இருக்கும். அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் அந்த ஜாப்ல முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா. ஏப்ரல் வரைக்கும் பிடிக்காம வேலைக்கு போவீங்க அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. சரியா. நன்றி. அடுத்ததா பாத்தீங்கன்னா வித்யா கோபாலன் சார், நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய கொஸ்டின்ஸ் எனக்கு விசிபிள் ஆகல, போடல. தனியா பேமெண்ட் மட்டும் பண்ணிருக்கிறீங்க. அதனாலதான் உங்க கொஸ்டின் என் கண்ணுக்கு வரல. அதை நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட் லைவ்ல. ஓகேங்களா. அதே போலதான் ஆனந்த கண்ணன் அப்படிங்கிறவர் போன லைவ்லயும் அதே மாதிரி தான் போட்டுட்டு கொஸ்டின்ஸை எனக்கு லைவ்ல காட்டல. அதையும் நான் சொன்னேன். அவரும் ஆன்சர் எனக்கு திருப்பி எனக்கு கால் பண்ணி கேட்கல, எதுவும் செய்யல. ஓகேவா. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜெய் சங்கர், ஹாய் சார். ஜெய் சூர்யா, 5/2/81 12:35 AM ஆரணி. சனி திசை எப்படி இருக்கும் அண்ட் ஹெல்த் எப்படி இருக்கும், இதான் கேள்வி. இவருடைய ஜாதகம் என்ன சொல்லுன்னு பார்க்கலாம். 5/2/81 5/2/81 12:35 AM 12:35 AM ஆரணி. ஆரணி. ஓகே, ஆரணி. சரிங்க. ஜெய்சங்கர் சார் பார்க்கலாம். 5/2/81 12:35 AM ஆரணி. சரிங்களா. ஜாதகம் வரும் பாருங்க. துலா லக்னம், மகர ராசி. பாருங்க, துலா லக்னம், மகர ராசி, நட்சத்திரம் திருவோணம், 4ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை குரு தசை முடிஞ்சிருச்சு. சனி தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சனி தசை சனி புத்தி. சனியும் புதனும் பரிவர்த்தனை. சனியோட வீட்டில் 2ஆம் பாவகாதிபதி செவ்வாய். சனியோட வீட்டில் பாக்யாதிபதி புதன். சனி குருவோடு இணைவு. நான் சொல்றது உங்களுக்கு லிங்க் ஆகுது பாத்தீங்களா. 2ஆம் இடம் பணம், அதோடு சனி திசை ரன் ஆகுது. ஏன்னா நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு சனி.
சந்திரனுடைய நட்சத்திரம் 10ஆம் இடத்தோடு தொடர்பு. இது ஒண்ணுதான். 10ஆம் இடத்தை விட்டுருங்க. 10ஆம் இடம் ராகுவாக இருந்தாலும் ராகு நின்ற வீட்டின் அதிபதிக்கு குரு பார்வை இருக்குது. சோ என்னதான் இருந்தாலும் சனி தசை நன்மை கொடுக்கும், கொஞ்சம் டெபிட்டையும் சேர்த்து கொடுக்கும். அதை தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த் அப்படிங்கும் போது இந்த டெபிட் அந்த குருவோட சேர்ந்தது தான் அந்த ஹெல்த்தை நான் சொல்றேன். டெபிட் அப்படிங்கறத சொல்றேன். சரியா? அப்படி எனக்கு டெபிட் இல்லை அப்படின்னா ஏதாவது லோனுக்குன்னு ஏதாவது போட்டு அந்த லோனை நீங்க டியூல கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த சனி தசை. ஏன்னா சனி குருவோடு சேர்ந்து நிற்குது. இதுதான் பிரச்சனை. இந்த ஜாதகத்திற்கு குரு நன்மை தரமாட்டார். குரு தான் வக்ரம் ஆயிடுச்சே சார், ஆனா பரிவர்த்தனையில புதன் வந்தா குரு பலமாயிடுதே சார். அப்படியே இருந்தாலும் குரு தன்னோட வீட்டை பாக்குதே சார். இவ்வளவு விஷயம் இருக்கிறதுனால குரு கண்டிப்பாக ஹெல்த் வைஸா கொடுப்பாரு பிரச்சனையை, அல்லது கடன் பிரச்சனையை கொடுப்பார். நான் கடனாக்கிங்கன்னு சொல்லிக்கிறேன். உடல் ஆரோக்கியம் தொடரத்துக்கு முன்னாடி ஏதாவது லோன் ஈனு போட்டு இஎம்ஐக்கு வந்துருங்க. அந்த மெத்தடுக்கு போயிடுங்க. நல்ல குடும்ப பொருளாதாரம் ஏறிக்கும், நல்ல பிரச்சனை இருக்காது. சரியா? இல்லைன்னா ஹெல்த் ப்ராப்ளம் கண்டிப்பா கொடுக்கும். 4ஆம் இடத்தின் வழியாக ப்ராப்ளம் கொடுக்கும். உடல் ஆரோக்கியம், நெஞ்சு பகுதி, அதுல ஏதாவது முக்கியமா அதான முக்கியம், இருதயம், நுரையீரல், இது போன்ற அமைப்புகள், வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் கொடுக்கும். அப்ப அதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அது சார்ந்த விஷயம் உணவு பழக்க வழக்கங்கள், யோகா, பிரீத்திங் எக்ஸசைஸ், இது போன்ற விஷயங்களை ஈடுபடலாம். ஓகேங்களா? நன்றி. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரமேஷ் குமார் டாக்டர் லக்ஷ்மி, டேட் ஆஃப் பர்த் 17/6/93, டைம் மாத்தி கொடுத்துருக்கீங்க 10:42 AM, பிளேஸ் மதுரை. மை சிஸ்டர் காட் மேரேஜ் இன் லாஸ்ட் மந்த் ஜூன். How will her marriage life? Can she start her own medical clinic? Okay. Can she start her own medical clinic? What about her future? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கேக்குறீங்க, 1 மந்த்துக்கு அப்புறம். இது சரியா தப்பா? சப்போஸ் தவறாக மாதிரி இருந்ததுன்னா நான் எப்படி சொல்லுவேன்? நீங்க முன்னாடியே வந்து கேட்டிருந்தா சொல்லலாம். என்ன நீங்க இப்படி பாருங்க, படிச்சவங்களே பாருங்க. இனியும் டவுட்டா இருக்கவங்களுக்கு, பயமா இருக்கா? 17/6/93 10:42 10:42 AM காலை. ஊர் மதுரை. சரி, ஜாதகம் வரும் பாருங்கம்மா. 17/6/93 10:42 AM அண்ட் மதுரை. மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாமா, பிசினஸ் தான் ஃபியூச்சர்ங்கிறது அதான் கேக்குறீங்க. பாருங்க, சிம்ம லக்னம் மேச ராசி. 17/6 2 தடவை படிச்சுக்கிறேனே. ஏன் சிம்ம லக்னம்னா நீங்க மேரேஜ் பத்தி கேட்டீங்கன்னா நான் பார்த்தோன்னே தெளிவா இருக்கேன். 17/6/93 10:42 AM. இந்த கேள்விக்கு நானு இதை நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், கன்சல்டேஷன் பண்ணாம எப்படி நீங்க பண்ணீங்க, எந்த ஜோசியால பாத்தீங்களா இல்லையா, சொல்லியிருக்க மாட்டாங்களா இல்லையா, போன மாசம் மேரேஜுங்கிறீங்க, எப்படி நீங்க இதை பண்ணுனீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். ஓகேவா? தசாபுத்தியை பார்க்கலாம். சிம்ம லக்னம், மேச ராசி, நட்சத்திரம் கிருத்திகை, 1ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை ராகு தசையில சனி புத்தி இப்பதான் முடிஞ்சிச்சு போன மாசம். இப்ப புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ராகு தசை, புதன் புத்தி. புதன் என்ன நட்சத்திரம்? குருவினுடைய நட்சத்திரம். சரி, புதன் தசை, சாரி ராகு தசை. பாருங்க, ராகு தசை இனிய காலகட்டம் சரியில்லையே. ராகு செவ்வாயினுடைய வீட்டில். செவ்வாய் பலமா தான் நிக்குது. செவ்வாய்க்கு சனி பார்வை. செவ்வாய் 2, சனி 6, சனி வக்ரம். அது ஒண்ணு தான் நல்லது. ஆனா சனியை செவ்வாய் கெடுக்குது. ஓகேவா? இந்த ஜாதகப்படி நான் சொல்றேன், கேட்டுங்க. ஜாதகத்துல உள்ள குறைய நான் சொல்றேன், அதுக்கப்புறமா எப்படின்னு பார்ப்போம். இந்த ஜாதகத்திற்கு 7ஆம் பாவகாதிபதி சனி பலமாக கூடாது. இங்க சனி மூல திரிகோணம் சொல்லக்கூடிய கும்பராசியில் பலமாகி வக்ரமாயிட்டார், பலம் குறைஞ்சிட்டாரு. எஸ், ஓகே. அப்ப நல்ல வரன் வரணும். அந்த வரனை கெடுக்கிறது யாருன்னா செவ்வாய்.
இங்க சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ்ல செவ்வாய் பலமா சனி பலமானா இங்க சனி பலம் இழந்துட்டாரு, செவ்வாய் தான் பலமா நிக்கிறாரு, செவ்வாயால சனி பாதிக்கப்படுது. செவ்வாய்ங்கிறவர் யாரு? இந்த ஜாதகத்தின் தாயார். இந்த ஜாதகத்தின் தாயார் வீடு எப்படி இருக்குது? ராகுவால பீடிச்சிருக்குது, நல்லா இல்ல. ஓகேவா? சோ அதனால செவ்வாயினால இந்த ஜாதகரனுடைய கணவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த ஜாதகப்படி என்ன சொல்லலாம்? கணவன் மனைவிக்குள்ள இந்த ஜாதகனுடைய தாயார் உள்ள போக கூடாது. பிரச்சனை வந்துச்சுன்னா அவரால் தான், தாயாரால தான் பிரச்சனை வருது. ஓகேவா? அந்த அமைப்பு தெளிவா காட்டுது ஜாதகப்படி. இப்ப ராகு தசை சனி புத்தி முடிஞ்சு போச்சு நவம்பரோட. இப்ப புதன் புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்குது. புதன் குருவினுடைய நட்சத்திரம் உட்காந்து நிக்குது. குரு 2ஆம் இடத்துல உட்காந்து நிக்கிறதுனால குரு குடும்ப வாழ்க்கையும் நல்லபடியா போயிடும். பயப்பட வேண்டாம். பிரச்சனைகள் இப்படித்தான் இருக்கும். நான் ஏன் பயப்படுறேன்னா, கோச்சாரத்துல சனி சிம்மராசி கும்பராசியில இப்ப உட்கார்ந்து இருக்குது. அதுவும் இப்பதான் வக்ரமாயி நிக்குது. வக்ர நிவர்த்தி செப்டம்பர் 30ஆம் தேதியா 4ஆம் தேதியான்னு தெரியல. அப்ப இருந்து ரிலீஃப் ஆயிடும். மறுபடியும் சனி 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க ஜோசியம் யார்கிட்ட பார்த்திருந்தாலும் இந்த பலன் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. கல்யாணமாக இருந்தாலும் ஒரு வருடம் கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நான் முக்கியமா பின் பாயிண்ட் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகு தசை, புதன் புத்தியில சனி அந்தரம் எப்ப தாண்டிருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நட்சத்திரப்படி பார்ப்போம். ஜாதகப்படியும் சனியினுடைய தொடர்பு எதுவும் இல்லை. கவனமா இருக்கணுங்க. சின்ன சின்ன அந்தர சூட்சமம் வந்தாலும் பிரச்சனையை கொடுக்கும். நான் உள்ள டெப்தா போக விரும்பல. கவனமா இருக்கணும் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும். ஓகேவா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய காலகட்டம். அந்த டைட்டில் தான் கரெக்டா மேரேஜ் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அப்படியே பார்டர்ல நிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் தாண்டிடுச்சுன்னா சரியா போயிடும். பயப்பட வேண்டாம். அது வரைக்கும் கவனமா இருக்கணும். அடுத்த கேள்வி, இவங்க ஃபியூச்சர்ஸ்ல தனியா கிளினிக் வைக்கலாமா? ராகு தசை விட்டுருங்க. ராகு தசை எப்ப முடியுது? 2033 வரைக்கும் போகுது. இந்த புதன் புத்தி அந்த வேலையை பண்ணும். சரிங்களா? தனியா கிளினிக் வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். அடுத்த வருஷம் அந்த அமைப்பு கண்டிப்பா கொடுக்கும். கிளினிக் வைக்கும். சரியா? சூரியன் பலமா நிற்கிறார். ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமா நிற்கணும், 2ஆம் பாவகதி பலமா நிற்கணும், 10ஆம் பாவகதி பலமா நிற்கணும், லக்னாதிபதி பலமா நிற்கணும், அல்லது ஆமா லாபாதிபதி. இதெல்லாம் ஒருத்தருக்கு பலமா இருந்துச்சு. இதுல ஏதாவது 1-2 கனெக்ட் ஆகி பலமா இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் தொழில வெற்றி பெறுவாங்க, காசு சம்பாதிப்பாங்க. இது எல்லாமே லிங்க் ஆகி பலமா இருக்குதுன்னா சூப்பர், தொட்டாலும் பொண்ணு அப்படிங்கிற கேட்டகரி காசு கொட்டும். ஓகேவா? இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சூரியன் பலம் 11ஆம் இடத்துல, 11ஆம் பாவதி பலம். ரைட். புதனுடைய வீட்டுல தான் குரு உட்கார்ந்துருக்காரு, பலம். 2ஆம் பாவதி தான் புதன். அப்ப கண்டிப்பாக தொழில் வரும். வேலை முடிஞ்சு போச்சா? கிளினிக் ரன் பண்ணலாம். அடுத்த வருஷம் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, ரன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதை பத்தி நல்லா பயப்பட வேண்டாம். இந்த ராகு தசை கணவன் மனைவி 2 பேர்த்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள இந்த ஜாதகனுடைய தாயார் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இதுதான் என்னுடைய ஆன்சர். அதை மட்டும் பார்த்துக்கணும். அடுத்த 1 வருடம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேங்களா? ரைட். நன்றி சார். ரமேஷ் குமார் அப்படிங்கிற ஐடியில இருந்து டாக்டர் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. இந்த ஜாதகம் யாரோடன்னு தெரியல, அவங்க பொண்ணோட தான். என்ன, மை சிஸ்டர், தங்கச்சியோட ஜாதகம் சொல்லியிருக்கிறீங்க. இதுதான் ஆன்சர். சரிங்களா? ரைட். இதுதான் சார் இந்த வாரம் சூப்பர் சாட்ல கேட்ட கேள்விகளுக்கான ஆன்சர். ஸோ உங்களுக்கும் உங்க ஜாதகத்திற்கான ஆன்சர் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் தான் சாட்டர்டே சண்டே நம்ம பார்க்குறோம். நம்ம சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. அப்டேட் வரும். சாட்டர்டே சண்டே எப்போ லைவ் அப்படிங்கிறது தெரியும். அப்போ வாங்க, உங்களுடைய ஜாதகத்திற்கான ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன். இல்லை இது மாதிரி சூப்பர் சாட்டில் பண்ணணும்னா மினிமம் 100 rupees ஃபார் 2 questions கேட்டிங்கன்னா தனியாக உங்கள் வீடியோ ஃபார்மேட்டில் இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.